சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய பெரியார் அண்ணன் திருமாவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவர் அரசியல் நாடகத்திற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு திருமாவருக்கு பதில் கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த விஷயம்? பெரியாரையும் திருமாவளவனையும் ஒப்பிட்டால் இதே திமுக பாஜக கூட்டணியில தான் யார் இருந்தா? திருமாவளவன் இருந்தார்கள். அப்போ அவர் முதல்ல RSS உடைய குழந்தையா? எதுக்கு சார் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினரை பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே சொல்லுது? என்ன காரணம்? இல்லையா, 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக பி டீம் சொன்னாங்களே, கவனிக்கல நீங்க? இப்போ லோயலா காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தாங்க. அதுல முதல்வர் வேட்பாளர்களை முதல் இடத்துல விஜய் அவர்களும், 2வது இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களும், 3வது இடத்துல எடப்பாடி அவர்களும் இருக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிருக்காங்க. இவங்களும் பேமெண்ட் கொடுப்பாங்க, நாம் தமிழர் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதே அந்த லோயலா காலேஜ் மாணவர்கள் தான் இன்னொரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிகப்படியாக எந்த தலைவர்களை விரும்புறாங்க அப்படின்னா, முதல்ல விஜய் அவர்களும், 2வது இடத்துல அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்துல உதயநிதி, 4வது இடத்துல சீமானவர்களும் இருக்காங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க பேரவைத் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் தொடர்ந்து ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு சார். இப்போ அந்த வகையில இப்போ லாஸ்டா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய பெரியார் அண்ணன் திருமாவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவர் அரசியல் நாடகத்திற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு திருமாவருக்கு பதில் கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த விஷயங்களை? இல்ல, அது முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல. அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெரியார்கள் இருக்கும்போது தெலுங்கு இனவெறியன், தமிழுக்கு எதிரானவன், தமிழை காட்டு மிராடி மொழி என்று சொன்னவன், தமிழை கொச்சைப்படுத்தியவன், திருக்குறளை மலம் என்று சொன்னவன், இப்படிப்பட்ட பெரியார் ஈவேராவை பெரியார்னு சொல்லாதீங்க. நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம், கப்பலுடைய தமிழன் வ.உ. சிதம்பரம் அவர்கள், இந்த மாதிரி பல பேர் தமிழகத்துடைய பெருமை மிகு பெரியார்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறத சொல்கிறது தான் மயிலாடுதுறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு தமிழ்நாட்டினுடைய பெரியார்கள் சொல்லி கிட்டத்தட்ட 40 பேருக்கும் மேற்பட்ட தலைவர்களுடைய வரலாறை, அவர்கள் செய்த தியாகத்தை சொல்லி, இவர்களெல்லாம் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டியார் அண்ணன் சீமான் அவர்கள். அதற்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், மருத்துவர் ராமதாஸாக இருக்கட்டும், அவங்க வேணா கொண்டாடலாம், ஆனால் நாங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் பெரியாராக பார்க்கிறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். இதுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு நன்றி சொல்லிட்டார். முதல்ல என்னை பெரியாராக ஒப்பீடு செய்ததற்கு அன்பு சகோதரர் நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு, இது ஒரு நுண்ணியமான அரசியலாக அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, ஏத்துக்கிறாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரையும் திருமாவளவனையும் ஒப்பிட்டால், இல்ல பெரியாரையும் ராமதாஸ் அவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால், பெரியாரை விட ராமதாஸ் அவர்கள் பல உயர்ந்த மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தினமும் இன்னைக்கு வரைக்கும் 85 வயசு வரைக்கும் அறிக்கைகளை வெளியிடப்பட்டு இல்லாமல் போராட்டங்களை செய்யக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி எடுத்துக்காட்டியவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை பெரியார் என்று சொல்வோமா, இல்லை தமிழர்களுக்கு எதிராக, தமிழக மக்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, ஏன் சொல்லப்போனால் இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக பேசிய தேச துரோகி ஈவேரா போன்றவர்களை பெரியார்னு சொல்லணுமா? அப்படிங்கிறத தான் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அந்த வகையில் அவர் சொன்னது 100% சரிதான் அப்படிங்கிறது தான். மற்றபடிக்கு திருமாவளவன் அவர்கள் RSS உடைய குழந்தைகள் சீமான் சொல்கிறதும், RSS உடைய குழந்தை விஜய்ன்னு சொல்கிறதும் அவருடைய அரசியல். இப்போ 2001 தேர்தல் அப்போ இதே திமுக பாஜக கூட்டணியில தான் யார் இருந்தா? திருமாவளவன் இருந்தார்கள். அப்போ அவர் முதல்ல RSS உடைய குழந்தையா, பாஜக உடைய குழந்தையா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதன் பிறகு அவர் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து மக்கள் நல கூட்டணி வச்சு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதன் பிறகு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா, ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்துக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும், இல்லை அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லணும். அதை விட்டு நீங்க RSS உடைய கைக்கூலி,
RSS உடைய குழந்தை, பிஜேபியோட குழந்தை, இப்படிலாம் சொல்றதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது திருமாவளவன் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இதெல்லாம் சிந்திச்சு பேசணும் அப்படிங்கிறது தான். கருத்து ரீதியாக பேசணுமே தவிர RSS உடைய குழந்தை, பிஜேபியோட குழந்தை, அப்ப நீங்க வந்து திகாவோட குழந்தையா? திகாவோட குழந்தைன்றதால தான் பெரியார் படத்தை நீங்க வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் வரும் இல்லையா? ஒரு தடவை நீங்க திமுகவா அப்படின்னு கேட்கும்போது அவர் டென்ஷன் ஆகி கொந்தளிச்சு பேசின வீடியோ காணொலியெல்லாம் நம்ம இருக்குதா இல்லையா? இன்னைக்கு திமுகன்னு பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திமுக என்னமோ தீண்டாத கட்சி மாதிரியும், இவர் வந்து திமுக சொன்ன மாதிரியும். திமுக கூட்டணியில இருக்காருல்ல சார், எப்படி சார் திமுக அவரால் எதிர்க்க முடியும்? எதிர்க்க முடியாது. திமுக காரணம் நீ சொல்லிட்டு எப்படி சொல்லுவேன்னு சொல்லி சண்டை போட்ட நிகழ்வுலாம் நம்ம பாக்குறோம். இது எதுக்கு சொல்றோம்னா, அரசியல் நாகரிகம் கருதி ஆதாரம் இல்லாத பொய்க்கான குற்றச்சாட்டுகளை யார் மீதும் சொல்லக்கூடாதுன்றதுதான். அது சீமானனா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், யார் மீதும் சொல்லக்கூடாது. இப்போ நீங்க பிஜேபியுடைய குழந்தையா இருந்திருக்கீங்க, அதுக்கு நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதே உதாரணமா நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படி நீங்க அந்த மாதிரி இவங்க ஏதாவது பிஜேபியோட கூட்டணி வரைக்கும் வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கிடையாது. நீங்க பிஜேபியோட குழந்தைன்றது உறுதியான விஷயம். இப்ப இன்னைக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து மக்களால கூட்டணியா இருந்தீங்க, அப்புறம் கருணாநிதியோட குழந்தையா மாறினீங்க, பெரியாரோட குழந்தையா இருக்கீங்க, அது உங்களோட பிரச்சனை. நீங்கள் கூட்டணி வைக்காமல் பேசினா ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க அவங்க கூட்டணியே வைக்காத போது அவங்க மீது அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. பெரிய பாரதியாரை பத்தி அவர் புகழ்ந்து பேசினால் உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பாரதியாரை பிடிச்சா போட்டுருங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. சரிங்க சார். இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து RSS உடைய பிள்ளைகள், அதாவது பிஜேபியோட பிள்ளைகள்னு சொல்லிட்டு விஜயையும் சீமானையும் அவர் சொன்னார். எதுக்கு சார் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினரை வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே சொல்லுது? என்ன காரணம்? இல்லையா, 3 மாசத்துக்கு முன்னாடி திமுகவோட பி டீம் சொன்னாங்களே, கவனிக்கல நீங்க? அதான் சார், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்கன்னா அதிகமான வார்த்தை வந்து பாஜகவுடைய பி டீம் தான் சீமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு கட்சியை மட்டம் தட்ட வேண்டும், கொள்கைக்காக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காம தனித்து போட்டு நிற்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அது இவங்க யாராலையும் ஜீரணிக்க முடியல. இவங்க ஏதோ ஒரு கட்சி கூட விலை போயிடுறாங்க, யாரோ ஒரு கட்சி கூட சேர்ந்துடுறாங்க. ஆனால் இவர் யாரு கூடயும் எந்த சமரசம் இன்றி கடைசி வரைக்கும் போராடுறாருல, அதை பிடிக்காமல், அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக அவர் திமுகவோட பி டீமு, பாஜகவோட பி டீமு, நாளைக்கு அதிமுக பி டீம் கூட சொல்லுவாங்க. அது சொல்றதுக்கான இது அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனால் அவருடைய கொள்கையில் உறுதியா இருக்கிறாருங்கிறதால நம்ம பார்க்கணும். அவரே மாதிரி பெண்களுக்கு 50%, 117 தொகுதிகளில் பெண்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தலைவரோ, அல்லது பொது தொகுதியில் பட்டியலினத்தவர்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவரோ, அல்லது சாதி ரீதியாக அங்கீகாரம் இல்லாத பல சாதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தலைவரோ யாராவது தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதை பொறுத்து கொள்ள முடியாதனாலதான் இவங்க வந்து அவங்கள கருத்து ரீதியாக ஜெயிக்க முடியல, கருத்து ரீதியாக மோத முடியலங்கிறதுக்காக இந்த மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். இப்ப லோயலா காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வே ஒண்ணு எடுத்திருந்தாங்க. அதுல முதல்வர் வேட்பாளர்களை முதல் இடத்துல வந்து விஜய் அவர்களும், 2வது இடத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும், 3வது இடத்துல எடப்பாடி அவர்களும் இருக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இவங்களாம் பேமெண்ட் கொடுப்பாங்க, நாம் தமிழர் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பேமெண்ட் வாங்கிக்கிட்டு நான் கூட தான் நாளைக்கு வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொல்லுவேன். பேமெண்ட் வாங்கிட்டு விஜய் முதலமைச்சர்ல, விஜய் கூட பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனா தான் அடுத்த முதல்வர்னு சொல்ல வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? பணத்தை வாங்கிக்கிட்டு கருத்து கணிப்புங்கிற பேர்ல வாய்க்கு வந்தது வளர வேண்டியதான். லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு தான் மக்களோட தீர்ப்புன்னு எதுவும் இருக்கா என்ன? அவர்கள் முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு சர்வே இல்ல சார், அது முக்கியத்துவமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்பெல்லாம் சர்வே கருத்து கணிப்பு எல்லாமே பிராடத்தனமானது, ஏமாத்து வேலைன்றதை நம்ம நிறைய நிகழ்வுகளை பாக்குறோம். அதே மாதிரி லயோலா கல்லூரி அந்த அவங்க பண்றது வந்து விஜய்க்கு வந்து 3% ஓட்டு விழுமா, 2% ஓட்டு விழுமா, திமுகவில் போய் ஒரு கமலஹாசன் சரண்டர் ஆயிடுவாரா அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்கிற டைம்ல முதல்வர் வேட்பாளரே அவர் தான் சொல்றதெல்லாம் நகைச்சுவையா இருக்கு. இது வந்து அவங்களுடைய ஆசை, இல்லாத பணம் வாங்கிக்கிட்டு சொல்றது. இதை நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். என்னுடைய கணிப்புப்படி இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராக அண்ணன் சீமான் வருவார், திமுக 3வது இடம் பெறும், விஜய் வந்து கட்சியே இருக்காதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு என்ன செய்யுது? இது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்ல வேண்டியது. அது மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் தீர்ப்பு என்ன வருன்ற பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். எதுவுமே பார்க்காம சொல்லாம
கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிப்பை வந்து சொல்றது வந்து ஏற்றுக்கிட முடியாது. கண்டிப்பா அதே அந்த லோயலா காலேஜ் மாணவர்கள் தான் இன்னொரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிகப்படியாக எந்த தலைவர்களை விரும்புறாங்க அப்படின்னா, முதல்ல விஜய் அவர்களும், 2வது இடத்துல அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்துல உதயநிதி, 4வது இடத்துல சீமான் அவர்களும் இருக்காங்க. இன்பநிதி அந்த லிஸ்ட்ல வரலையா? இன்பநிதி வரல சார். 4வது இடத்துல சீமான் அவர்கள் இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை நம்ம எப்படி பாக்குறது சார்? அதாவது இன்றைய இளைய தலைமுறையிடம் கருத்து கணிப்புகள் எழுப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதிகமாக சொல்லக்கூடியது அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டுங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நேர்மையான தூய்மையான ஆட்சி கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து நம்ம வந்து ஒரு சில தலைவர்கள் வருவாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இவங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்கிறாங்க. லயோலா கல்லூரிக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. ஒருவேளை லயோலா காலேஜில் அவர் படித்ததுனால நம்ம கல்லூரி மாணவர்ன்றதுனால முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டா. ஒருவேளை சூர்யா ஏரியா அரசியலுக்கு வந்தால் சூர்யா முதல் இடத்துல வச்சுட்டு விஜய் 2வது இடத்துக்கு வச்செல்லாம் வைப்பாங்க. இது வந்து நடிகர்கள் யாரு முன்னாடி மக்கள் அதிகமாக யாரும் பாதிக்கப்படுறாங்க பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரியான கருத்து கணிப்பு மாதிரி எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. கண்டிப்பா இதை பொறுத்து தான் பார்க்கணும் சார். அதே மாதிரி இப்போ இந்த மாநாட்டில் சீமான் அவர்கள் பேசினது பார்த்தீங்கன்னா, பல்வேறு தலைவர்களை பற்றி அவர்களுடைய செய்த சாதனைகள்லாம் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி பழனி பாபா அவர்களையும் பெரியார் அவர்களையும் ஒப்பிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. இந்த ஒப்பீடலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ஒப்பீடுகள் வந்து ஒரு தலைவருக்கு இன்னொரு தலைவர் ஒப்பீடு பண்ணுறது இயல்பான ஒரு விஷயம் தானே. அவரு பழனி பாபா செய்த சாதனைகளில் ஈவேரா அவர்கள் ஒரு பெரிய சாதனைலாம் செய்யலாம். பழனி பாபாவை ஒப்பிடும்போது பெரியாருங்கிறவர் ஒரு சிறியார் அப்படிங்கிறது அவங்க கருத்து. அதுக்கு பல்வேறு தரவுகளை, செய்திகளை, வரலாற்று நிகழ்வுகளை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அது வந்து உண்மையை தானே சொல்கிறாரு. உண்மை இல்லை, சீமான் பேசுறது உண்மை கிடையாது, தரவு அடிப்படையில் அது தவறாக பேசியிருக்காரு, அதை எதிர்த்து நீங்கள் கருத்து வைக்கணும். அதுக்காக அவரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் தவறுதலாக யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒவ்வொன்று அல்றதும் ஆபாசமான முறையில் வந்து உள்ளரங்க கூட்டங்கள் போடுவதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த மாதிரி அயோக்கிய பயல்களை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்காமல் அவங்களே தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. 2026 தேர்தலை நோக்கி எல்லா கட்சியும் வந்து மும்பரமா வேலை செய்யக்கூடிய இந்த நேரத்துல தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிறதுக்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி பல்வேறு பிரிவுகளை இது பண்ணி தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த விஷயங்களை எந்த மாதிரி முன்னெடுத்துட்டு போறாரு? ஏன்னா அவர் வித்தியாசமான முறையில தான் மக்கள் அணுகுவாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்ல, அவங்க வந்து ஏற்கனவே அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை வச்சுதான் பல்வேறு நிகழ்வுகளை ஆளுங்கட்சிகள் மற்றும் பல கட்சிகள்லாம் வந்து அதை காப்பி அடிச்சு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. அந்த வகையில் அவங்களுடைய செயல் திட்டங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு வித்தியாசமாக மக்கள் நல சார்ந்த விஷயங்கள் அதிகம் உள்ள ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக அண்ணன் சீமானோட அறிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2026 அதாவது இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி அப்படின்னு இப்ப வரைக்குமே, அதாவது இன்று நம்ம பேசிக்கிட்டு இந்த நேரம் வரைக்குமே உறுதியா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கும் வேற யார் கூடயும் கூட்டணிக்கு பெருசா போறதா சொல்லல. பிஜேபி தலைமையில என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. சீமான் அவர்கள் தனித்து தான் நிக்க போறாங்க, விஜயும் தனித்து தான் நிக்க போறாங்கன்ற ஒரு இது வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சோ இவர்களுடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி தான் தாவேகாவும் மக்கள் கிட்ட போய் தொடர்ந்து பல்வேறு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அவர்களும் வாக்குறுதிகளை தயாரிக்கிறாங்க. அப்போ இப்ப இவர்கள் அதாவது தாவேகாவிற்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு பல்வேறு பேரும் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த விஷயத்தை எப்படி அவர்கள் வந்து முன்னிறுத்த போறாங்க? இந்த வாக்குறுதி அப்படின்ற ஒரு விஷயத்த, வாக்குறுதியை வந்து நாம் தமிழர் அளவிற்கு அறிவாளிகள், தெளிவுள்ள அரசியல் ஆலோசகர்கள், அண்ணன் சீமானனுடைய ஆற்றல் இதெல்லாம் ஒப்பிடும்போது விஜயெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் விஜய் கூட இருக்கக்கூடியவர்கள், எழுதி கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி எழுதி கொடுக்காங்கன்னு தெரியல. அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதும் அதற்காக போராடுவதும் அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதெல்லாம் எந்த கட்சிகளையும் கூட்டணி வைக்காமல் இதுவரையும் தனித்து நிற்கிறார். அப்படிங்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்பது 100% மக்களுக்கு அவரால் செய்ய முடியாது மட்டும்தான் அவர் சொல்லுவார் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய சரியான நபர், அப்படி சரியான கட்சி, சரியான தலைமை அப்படின்றது அது நாம் தமிழர் தான்.
கண்டிப்பா 2026 சீமான் அவர்களுடைய ஈடுபாடு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 2026 கண்டிப்பா நீங்க சொன்ன முதலிலே சொல்லியிருந்தீங்க 2026 தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி மாற்றம் வந்து 2026 வருதுன்னு. அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.